இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாம். தம்பி போமா உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ பார்க்கலாம். ஹலோ கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு காத்திருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நானும் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கல. நல்ல பர்சன்டேஜ் வரும்னு நினச்சேன். நான் தனியாக இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எம்ஜிஆர் 10 வருஷம் டிஎம்கேல இருந்து தனியாக 5 வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு ஜெயிச்சதை தளபதி 3 வருஷத்துல பண்ணிட்டாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நம்ம ஆட்சிக்கு வந்தா வருவோம். அரசியல நீ என்ன பெரிய எம்ஜிஆர் அஞ்சலியில மாத்தி சொல்லி பார்த்திருப்பீங்க. ஏனி நீ என்ன பெரிய விஜயாங்கிறது தான் அடுத்த 50 வருஷத்தோட தமிழ்நாட்டோட வரலாறு. அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தளபதி. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆட்சி அமைக்க 118 மெஜாரிட்டி தேவைப்படுது. தளபதி அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவர் வீட்டுக்கு போய் ரெடியா இருக்காங்க கூட்டணி வைக்க. அது ஏன்னா இவங்க மட்டுமா எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. பிஜேபி எப்பவும் போல ஆளுநர் வச்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவு கொடுக்குறது இவ்வளவு அலப்பறை கொடுத்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க சின்ன கட்சிகள்லாம். காங்கிரஸ் எப்பவும் போல அவங்க முதல்ல குத்துற வேலையை டிவி கிட்ட காமிக்காம இருந்தா சரி. நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு தர 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. செந்தில்னா நம்ம தான் நம்பி பேசலாம்னா. இந்த வீடியோ எடிட் பண்ற டைம்ல இன்னும் கொஞ்சம் சீட்டு தான் தேவை ஆட்சி அமைக்க. அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டுல இன்னும் எலெக்ஷன் பயங்கரமா சூடுடிக்க போகுது. பார்க்க நமக்கு நல்லா ஃபன்னா இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, அது அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பார்க்கவே செம குஜ்லி மஸ்தா இருக்குது. வாங்க எல்லா வீடியோக்குள்ள போலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் எல்லாரும் இந்த குஜ்லி மஸ்து குடிச்சிட்டாங்க. நான் உங்க ஜெடி, நீங்க பாத்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போலாமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிகே பத்தி யார் என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் நடந்ததா, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பதில் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். டிஎம்கே சுத்தி இருக்க கட்டமைப்பை சேர்ந்தவங்க பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே தான் 200+ ஜெயிக்க போகுதுன்னு. அதுல ஒரு தப்பு இல்ல, பின்பத்து கிரியேட் பண்றதுக்கு சும்மா சொல்லிக்கிறது தான். ஆனா இவங்க அதவே ஒரு பெரிய பிரபகடாவா பண்ணிட்டு இருந்தாங்க 24 மணி நேரமும். ஆனா நடந்தது நம்ம அப்படியே உல்டாவா. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தான் இருக்கா சார்? அதுல என்ன சந்தேகம் சார், இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புதியவர்கள் வந்திருக்காங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேர். எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி. என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டாங்களே. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் தேவையில்லாம இது சவால் முறை விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோட முதல்ல சொல்லுங்கள். அதுக்குதான் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ரெண்டுத்துலயே நிக்கணும். பெரம்பூர்ல மட்டும்தான் நிக்கிற பிளான். உங்களுக்கு போயிடும். எங்க நின்றாலும் விஜய் தோப்பாரு 100%. புரியுதா? இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ. இந்த தாவைக்க தற்கூரிங்கெல்லாம் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்கல்ல, முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தோத்து வரும், அவர் டெபாசிட் வாங்க மாட்டாராம், விஜய் தான் விஜய் ஜெயிப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார். தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. எப்படி வந்து கொளத்தூர் மக்களுக்கு மனசு வந்துச்சு, மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல. எவ்வளவு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாரு, பெண்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு. ஆனா பெண்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. எப்படி தோத்தாரு? வாய்ப்பே இல்லையே. ஆனா கொளத்தூர் மக்கள் நல்லா பண்ணிட்டீங்க நீங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தோத்தது. கட்டமைப்பு தான் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக பிஜேபி ஏடிஎம்கே கட்டமைப்பு இதை விட பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பாண்டே எல்லாம் ஒரு அரசியல் விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. டிவிக்கு 10 சீட் ஜெயிச்சிருச்சுன்னா விஜய் அவர் சொல்லணும், ஆதவ சவால் விடட்டும். நாங்க தனிச்சு 29 நாள் அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன்.
திரு விஜய்க்கு 234 தொகுதியில 230 தொகுதியில போடலாம். ஆனா கேரண்டியா வந்து ஒரு 200 தொகுதிக்காக டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு. டெபாசிட் போறது ஒரு இதுல கூட டெபாசிட் போகல. எல்லாம் பக்கத்துல க்ளோஸ்ல தான் வந்துருக்காங்க. கான்ஃபிடண்டா பேசுவாருன்னு அதே மாதிரி வந்துட்டாரு மனுஷன். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். ஒருவேளை 10 சீட்டை எடுத்துட்டாங்கன்னா அரசியல் பேசுறத நிறுத்துறேன். எப்படி இருக்கிறா பாத்தீங்களா? காலுக்கு கீழே ஒரு காலம் வச்சிருக்கோம்டா இல்லே. அது 10 சீட்டுக்கு மேல பேசிட்டோம். வரத அப்புறம் பாத்துட்டோம் அவ்வளவுதான். தாவேகா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கருத்து கணிப்பு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இதைதான் பல பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம். ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்ல. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு. ட்ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வளைக்கிட்டாரு. என்னுடைய முந்தைய படம் சரியா இல்ல சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கு நான் சொன்னல டம்மி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்னமும் இப்படி இருந்தவரை டம்மி ஆக்கி அவரே ஒண்ணுமே தவிர இதுல ரோசப்பட நடக்காது. நான் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், திரு விஜயே இந்த அளவு வெற்றி பெறும் நினைச்சிருக்க மாட்டார். இது தெரியும். அவர் நினைக்கல. நீங்க சொன்னது நடக்குது. நாட்டுல யாரோ பேசிட்டு இருக்கும்போது நான் பேசக்கூடாதா? நீங்க சொன்னது நடக்கலதா? நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு பேக் நான் சொன்னல பேக் அடிச்சறேன். பேக் அடிச்சான் பாரு. இவன் தான் ரேவஸ்டியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க, ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு. ஐயோ பாவம். எல்லாத்துக்கும் மேல சாட்டையோட ப்ரெடிக்ஷன்லாம் அடி பிரிச்சு எடுத்திருந்தாரு டிவிகேவை. பேச்சாடா பேசுனேங்கிற மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் சாட்டை பிரிச்சு எடுத்துட்டாங்க. கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கணும். நான் புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. அத போட்டு தான் இப்ப ஆவடிக்கிறாங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் நடந்துச்சு. ஒரு தாவேகா கூட்டம் வந்து இந்த பக்காமாஸ் கூட்டம் தனி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தா நம்ம தான் தனி உலகத்தை இருந்து எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களேன்னு சொல்லி அவன் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு நாம் தமிழர் 1-2 ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. பாப்போம் இனியாச்சும் ஸ்ட்ராட்டஜி மாத்தி அடுத்த எலெக்ஷன் நல்லா ரிசல்ட் காமிக்கிறாங்களான்னு பாப்போம். இந்த ப்ரிடிக்ஷன்லயே ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு. அது யாருன்னு நீங்களே பாருங்க. இவர் வருவாரா, 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா. இவரே அவருக்கு ட்ரோல் பண்ணிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே டிவிகேவை ஹேண்டில் பண்ணதே வித்தியாசமா இருந்தது. டிஎம்கே மேல தளபதி என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க. கேட்கற கேள்விக்கு புதுசா வந்தவங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டு போறது விஷயம் வேற, ஆனா உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமான்னு நடத்துற விஷயம் வேற. இப்படி இந்த 2வது விஷயத்தை தான் டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த 2 வருஷமா. வெற்றி நிச்சயங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா எலெக்ஷன் முடிவு அப்படியே இவங்க பண்ணதுக்கு எதிரா இருக்குது. டிஎம்கே தோக்க போறத தளபதி முன்னாடியே நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் வேற பண்ணியிருந்தாரு. புதியவர்கள் வந்திருக்காங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய. அப்படியா? கேட்கலாம் தெரியல. நான் ஆதவ நியூஸ்ல படிக்கிறது இல்லை. யார் வந்தாலும் நான் பண்ணலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா 234 வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. ஓயோ மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு இருக்குது. ஐயோ அப்படியா? அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியாக பெரிய பாருங்க. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல. ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க.
பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்கல்ல, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். திமுக தோக்க போறது உறுதி. நான் இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. கூட்டு சேர போறேன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி ஒண்ணு நடந்திருந்தது இல்ல, வாய்ப்பே இல்ல, இது நடக்காது. ஆனா இதையும் மனுஷன் முன்னாடி நடந்ததாலே நிறைய பேர் உடஞ்சு போயிருப்பாங்க. அதிமுக ஆட்சி அமைக்க போவதாக பரவி வரும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இல்லனா பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நேத்து கூட சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் வேணா அது புதுசா இருக்கலாம், எனக்கு அது பழகிருச்சு, பாத்துக்கலாம். ஆமா, அவருக்கு வர பிரச்சனையா? ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம். ஒண்ணுமே பண்ணாம விட்டுருந்துருக்கலாம். இவங்களாச்சும் பரவாயில்ல, உதயநிதியில அப்பப்ப டைரக்டாவே கலாய்ச்சிருந்தாரு. அதுலயும் ஒரு டைம்ல தளபதி டிஎம்கே மண்ணாட்சி பண்றாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுக்கு சினிமா செய்தி எல்லாம் பாக்குறதுலன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போனாரு ஓப்பனா. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப கதையே வேறைய மாறிடுச்சு. இல்ல, சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அடுத்த ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. கூட்டமா வரும், அவங்க பயங்கரமா இது பண்ணிட்டு அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். என்ன சீக்கிரம் போட்டாரோ? பிரச்சனை நடந்துட்டு இருந்தது இந்த டைம்ல போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா மக்களே. சூப்பர், நல்லா. எடுத்த மாதிரி சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இது என்னதான் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருக்கும்ல. விஜய் சொன்னது எல்லாம் நடந்த மாதிரிதான். கிட்டத்தட்ட என்னென்ன சொன்னாரோ எல்லாமே அது அப்படியே நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. உண்மையாவே ஒரு கான்பிடென்ட் வேணும். நிறைய பேரு இவர்தான் என்னோட ரோல் மாடல் சொல்லிக்கிட்டு உண்மைதான். என்னதான் இருந்தாலும் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஆனா ஒருத்தவங்க பேசினாலே ஒரு மத்தவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுல அதுதான் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நம்மளே நம்ப வச்சுட்டார்ல, அவர்தான் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு நானுமே நினைச்சேன். என்ன நினைச்சேன்னா, ஒரு 80 அதாவது க்ளோஸரா வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படி முந்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் கண்டிப்பா திமுக தான் எதிர்கட்சியா வரும்னு எனக்கு தெரியும். ஆனா அதிமுக இந்த அளவுக்கு கீழே போகும்னு எதிர்பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சு. எப்போ அவங்க பிஜேபி கூட சேர்ந்தாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு 3வது தான் வருவாங்கன்னு. அவங்க சேராம இருந்திருந்தா கூட 2வது வந்திருப்பாங்க. அது அவங்க விட்டுட்டாங்க. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்பவே பயங்கரமா 2 நாள்லயே பொட்டையை கிளப்பிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காமராஜரை காமராஜர் சொல்றாரு, அண்ணா பெரியாரை தோக்கடிச்சதுனால அவர் போய் பார்த்தாரு, அதாவது எதிர்கட்சி தலைவரா போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் இப்பதான் நடக்குது. விஜய் போய் முக ஸ்டாலின் போய் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்புமணி, வைகோ அவங்கள, அதுக்கப்புறம் சீமான் அவங்களையும் பார்த்திருக்காங்க. அதாவது விஜய் சொன்ன இதுதான் நாங்க சொல்ல வர்றது. அதாவது அவரு மேடையிலயும் யாரையும் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி திட்டணும், அவங்க பண்ற தப்ப சொன்னார் தவிர்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் அதை சொன்னாரு. அதேதான் இப்போ பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்களாம் அழிக்க வந்திருக்காரு. அவர் அழிக்க வரல, அவர் தமிழ்நாடுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்காரு. இவங்களெல்லாம் அழிக்க வரல, அதை தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது இவர் இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணதான் வந்திருக்காரு.
இவங்க கூட சண்டை செய்ய வரல. அதுதான் அப்புறம் இது இது பண்றாரு. ஒரு ஹெல்த்தியான அரசியல் ஆமா மாதிரி இப்படிதான், அதான் அரசியல்னா இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சண்டை பண்றது போட்டுக்கிட்டு நல்லது. மக்களையும் பாடாப்படுத்திட்டு கூடாது. ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும். அவர் சொன்ன ஆமா மாதிரி எல்லாரும் அதான் நல்லா என்னதான் எதிரி அவர் சொன்னார் அன்னைக்கே சொன்னார்ல, என்னதான் எதிரியா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம மக்கள் தானே அப்படின்னாரு. அது வார்த்தையா சொல்லாம அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2வது நாளே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது போக இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நியூஸ் சேனல் உட்காந்து பார்த்துக்கிட்டே நியூஸ் இருக்கேன். சேனல் நம்மளே பார்க்க வச்சுட்டாங்க. ஆமா ஒரு என்னமோ கிரேட் லீடரா இருப்பாரு. ஆமா ஆமா பார்க்கலாம். 2 நாள்ல எனக்கு தெரிஞ்சு 2 நாள்ல இவ்வளவு விஷயம் பண்ணது பெரிய விஷயம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாருன்னு பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.